அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோஸ் பிப்ரவரி மாத பலன் வருது. அதுவும் இல்லாம நான் 2 நாள் ட்ராவல் போற மாதிரி இருக்கு. ஒருவேளை அது மிஸ் ஆகலாம். ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ராசி பலன் வரும். அத முயற்சி பண்றோம். முதல்ல உங்களோட விருப்பம் என்ன? உங்களுக்கு என்ன தெரிய ஆசைப்படுறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு விருப்பமா இருக்கு. அது கடைசியா கேட்குறேன். இப்போ உங்களோட இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 30/1/2025 தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, பிரதம திதி மாலை 4:11 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:15 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. மறுநாள் காலையில 5:51க்கு பிறகு சதய நட்சத்திரம் இருக்கு. அதாவது மகர ராசி, கும்ப ராசியில சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கு. சித்த யோகம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில 5:51 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதய நட்சத்திரத்தில மரண யோகம் இருக்கு. இன்னைக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் பண்ணுறது நல்லது. கரி நாளா இருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:09க்கும் இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 11:30 முதல் 12 மணி வரை இருக்கு. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் 1:49 முதல் 3:15 வரை இருக்கு. யமகண்டம் காலை 6:35 முதல் 8:02 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 9:28 முதல் 10:55 வரை இருக்கு. இப்போ பிரதம திதியெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொதுவா பாட்டிமை, அதே மாதிரி பௌர்ணமிக்கு 2ஆம் நாள்னும்போது பெருசா எந்த ஒரு காரியங்களும் செய்ய மாட்டோம். இன்னைக்கு மரம் வெட்டுறது, அழகு கலைகள் செய்கிறது, பாய் முடையிறது, படுக்கைகளில் அழகு கலை செய்கிறது, மரம் சம்பந்தமான வேலை, படம் வரைகிறது, ஆயுதங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி பிரதம திதியாக இருக்குது. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. நாள் முழுக்க நல்ல ஒரு சித்த யோகமாக தான் இருக்குது. பூ முடிக்க, பெயர் சூட்ட, கல்வி துவங்க, வெளிநாடு பயணம் போகிறது, தாலி செய்ய, மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சுப காரியங்களும் செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு சிக்கல், ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு தோல்வி, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு ஆதாயம், கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு கவனக்குறைவு, விருச்சிக ராசிக்கு நிம்மதி, தனுஷ் ராசிக்கு இன்னல், மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு மகிழ்ச்சி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, இன்னைக்கு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது. லாபமான நாளாகவும் தான் இருக்குது. இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அமோகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரியும், உங்களோட இலக்குகளை நிறைவேற்றிக்க இந்த நாள் நல்லாவும் பயன்படுற மாதிரி இருக்கும். புதிய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரம் விரிவடையும். சாதகமான பலன்கள், சுபகாரியத்தில் முன்னேற்றங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வளர்ச்சி. உங்களோட செயல்பாடு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட வேலை செய்கிறவங்க பொறாமப்படுற மாதிரி இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வருது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, துணையோட சமநிலையான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா, சந்தோஷமும் அன்பும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பும் நல்லா நிறைய வாய்ப்பு இருக்குது. கலவையான சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால செலவுகளை பற்றி கவலைப்படாமல் நாளை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான ஆற்றல் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது.
நல்ல ஒரு தெளிவான மனநிலை, திடமான ஆரோக்கியம், சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்னைக்கு மேஷ ராசிக்கு நிறையவே இருக்கு. வாய்ப்புகள தவற விடாத ஒரு நாளா பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு நல்லா இருக்கும். சேமிப்பு அதிகமா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, அ அ நல்லாவே அத சமாளிக்க வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். கவனம். தொழில் விஷயமா புதிய மனிதர்களோட அறிமுகம், சில வாய்ப்புகள், சில வேலை தேடுறவங்களுக்கு வேலை, அந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு உங்கள பொறுத்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. நாளைய முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியாவே போகும். இன்னைக்கு நாள வந்து பொறுமையாவும், அமைதியாவும் நாள கொண்டு போனீங்கன்னா, பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள், அதே மாதிரி சுபகாரிய ம் அ முயற்சிகள்ல வெற்றிகள் தேடி வர வாய்ப்புண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து அ சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது. அ இன்னைக்கு கூட இருக்கிறவங்கள, வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, சாதகமான பலன் கிடைக்கும். சமாளிக்கிறதுக்கு, சூழ்நிலைகள சமாளிக்க இன்னைக்கு நாள பொறுமையா கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா அ ஈகோவும், அதே மாதிரி அ குடும்ப பிரச்சனைகளும் பெருசாக்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அ குழந்தைகளோட வளர்ச்சி குறித்து குறித்து இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சீங்கன்னா, உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கொஞ்சம் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கும். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம். முடிஞ்சா ஓய்வெடுங்க. முதுகு வலி, தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜா அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு காலையிலேருந்தே நேத்துலேருந்தே நீங்க குழப்பத்தில தான் இருக்கீங்க. மனசுல எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும், என்னடா பிரச்சனையா இருக்கு, தடையா இருக்கு, தாமதங்கள் இருக்குன்னு வருத்தத்தில இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாள நிதானமா கொண்டு போறது நல்லது. வியாபாரத்தில பெரிய பண பரிமாற்றத்தையோ இல்லாம இருக்கிறது நல்லதா இருக்கும். அ வேலையில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களுக்கு நாள் சாதகமா இல்லன்னு வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க. இல்லன்னா வந்து உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், அமைதியாவும் வச்சுக்க சினிமாக்கோ, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதோ நல்லது. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நாள் சுமூகமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள், செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல வருத்தப்படுற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் சரியா இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திறமையா, கவனமா உங்களோட வேலைகள செய்றது அவசியம். விட்டு குடுத்து போறது, கூட வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குறது போன்ற அ யுக்திகள கையாண்டீங்கன்னா நல்லது. ஆ திட்டமிட்டு உங்களோட வேலைகள ப்ரொஃபஷனலா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இல்ல. சில வாக்குவாதங்களோ, விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை, இல்ல நான் நீங்களே சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா கொண்டு போங்க. அ அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பேசி பழகுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமா இல்ல. வரவு கம்மியா தான் இருக்கு. அதிக செலவுகள் இருக்கு. குடும்பத்தில அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள செய்ய முடியாத மன வருத்தங்கள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. பிரார்த்தனை செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அமைதியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு. எதிர்பாராத சந்தோஷங்கள் தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வேலையிலயும் சரி, குடும்பத்திலயும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் தடப்பட்ட காரியங்கள் உங்களோட முயற்சிகளால, உங்களோட கூட்டாளிகளால நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் அவசியம் தேவை. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு அதிசயமா கொடுத்த கடன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா செயல்படுங்க. நாள திருப்தியா கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு.
சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் இருக்கு. பசங்களால சந்தோஷங்கள் கூடும். இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை உங்கள் வழியிலேயே கரெக்டாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்க. எந்த தவறுகளும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் மேற்பார்வை அப்படிங்கிற மாதிரி உங்களோட வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் கண் பார்வையில் உங்கள் வேலையை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட மகிழ்ச்சியான உறவு தான். சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அத கூட பிறந்தவங்களால அ சில உறவுகளோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விட்டு குடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம, ஜாலியா இருந்தீங்கன்னா, துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல செலவுகள் அதிகமா பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. எச்சரிக்கையாவும், விழிப்புணர்வோடும் இருக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. அமைதியா, ஜாலியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். குடும்பத்தில பணவரவு இருக்கு. சந்தோஷம் அதிகமா இருக்கும். பசங்க பொறுப்போட இருப்பாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிற நாளா இருக்கு. தெய்வ தரிசனத்துக்காக கோயிலுக்கு போற வாய்ப்பு அமையும். இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துற வகையில உங்களோட இலக்குகள அடையக்கூடிய நாள். முயற்சி அதிகமா இல்லனாலும், உங்களோட புத்திசாலித்தனமா மூலமா பல வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் அதிகமா இருக்கு. நண்பர்களோடையும், குடும்பத்தோடையும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. எந்த ஒரு அ பிரச்சனையும் இல்ல. இந்த நாள தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில திருப்தி நல்லாவே இருக்கு. உங்களோட வேலைகள தரமா மேற்கொள்ற மாதிரி இருக்கும். பாராட்டு கிடைக்கும், பேரும் கிடைக்கும். காலத்துக்கு உண்டான வகையில உங்களோட வேலைகள முன்னேற்றத்துக்காக ஊதிய உயர்வோ, பதவி உயர்வுக்கோ இன்னைக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு செயல்பாடு, நல்ல ஒரு ஆ திறமை உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட அன்பாவும், பாசமாவும், சுமூகமான சூழ்நிலை நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் அனுபவிக்கிற நாளா இருக்கும். குடும்பத்தோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனசுக்கும் சந்தோஷமும், திருப்தியும், நல்ல ஒரு இனிமையான தருணங்களும் அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு நிறையவே இருக்கு. சேமிக்கிற பழக்கத்த வளர்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சேமிக்கிறது இன்னைக்கு நிறையவே இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், மன உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்க உதவி, அ நல்லாவே நாள கொண்டு போக உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு பொறுப்புகள் அதிகம். வரவுகள் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. எதிர்பாராத வகையில குடும்பத்தில மருத்துவ செலவுகள் இருக்கலாம். பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள ரொம்ப சாதகமா உங்களுக்கு உற்சாகமா எதிர்பார்க்காதீங்க. சில சவால்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது உங்ககிட்ட நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். குறிப்பா சொன்னீங்கன்னா, கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. விட்டு குடுத்து போறது இன்னைக்கு நல்லது. பிரார்த்தனை செய்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு அமைதியா தரும். கூட வேலை செய்றவங்கள ஆதரவா இருப்பாங்க. தொழில் வியாபாரத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. அதனால வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்துக்கு உண்டான செலவுகளும், குடும்பத்து பிரச்சனைகளும் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திருப்தி இல்லாத மனநிலை, சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இல்ல. எந்த ஒரு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட வேலைகள நீங்க திறம்பட திட்டமிட்டு செய்றது நல்லது. உங்களோட திறமையும், உங்களோட செயல்பாடும் பாராட்டுக்குரியதா இல்லனாலும், கவனமா தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி குறையிற வாய்ப்பு இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நட்போட பேசி பழகுறதும் நல்லதா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு
வரவு இருக்கு. ஆனா செலவுகள் குடும்பத்துக்காக நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்து ஒரு 2, 3 நாள் தள்ளி பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது கவலை அளிக்கும். அது செய்ய வேண்டிய காரியமா தான் இருக்கு. அதனால அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்னைக்கு வந்து எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அ தடையாவும், இடையூறாகவும் செய்யக்கூடிய காரியங்கள்ல இருக்கு. சுப காரியங்கள்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. வியாபாரத்தில கூட்டாளிகளோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு முக்கிய முடிவுகள எடுக்காதீங்க. ஏன்னா, உங்களோட மனநிலை உங்களுக்கு சாதகமா இல்ல. புத்திசாலித்தனமும், பொறுமையும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியம். சூழ்நிலைகளையும், நீங்க செய்யக்கூடிய செயல்களையும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ ஓரளவுக்கு சாதகமா நாள் போகும். உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. வேலையிலயும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அ உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டமும், கவனக்குறைவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களோட வேலைகள செய்றது கஷ்டம். திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி செஞ்சது அதே மாதிரி தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறதும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேசும்போது சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல கவனம். எத சொல்ல வரீங்களோ, அத பொறுமையா சொல்லுங்க. ஆ அதாவது பொறுமையா சொல்லலைன்னா, அவங்க தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமாகும். ஆ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும், மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனா பத்துமான்னா பத்தாது. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல. தொடை, கால்ல வலி இருக்கு. ஆ ஆரோக்கியத்த பராமரிக்க அமைதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னுன்ற மாதிரி செய்ற செயல்கள் எல்லாத்துலயும் உங்களோட புத்திசாலித்தனத்தினால, செயல்பாடுனால வெற்றி பெற முடியும். குடும்பத்தினரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவுகள் தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட வளர்ச்சி குறித்து உங்களோட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களோட ஆற்றலும், உற்சாகமும் நிறைஞ்சிருக்கிற நாளா இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க உங்ககிட்ட இன்னைக்கு தெளிவான மனநிலை, சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. தொழில் வியாபாரத்துல எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆ சில விஷயங்கள் எதிர்பாராம உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா அமையும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலை செய்ற இடத்துல உங்களோட முயற்சி காரணமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கடினமான பணிகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அன்ப வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். சில சின்ன சின்ன விஷயங்கள கூட க சந்தோஷமா, ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாவே இருக்கு. புதிய முதலீடு செய்யறதுக்கு உண்டான திட்டமிடல் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். சாதகமான பலன்கள் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. திடமான மனநிலை, சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்கு. குடும்பத்தோட நாள என்ஜாய் பண்ணுங்க. ஆ சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்க வாய்ப்பு இருக்கு. வாகனங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பசங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற நிலை உண்டு. பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் தெம்பு தரும்.
தொழில்ல ஓரளவுக்கு வியாபாரம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்த எதிர்பார்க்காதீங்க. உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. சில சௌகரியங்கள விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பாதுகாப்பு இல்லாத பய உணர்வு இருக்கு. அது நல்லதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவா கொண்டு போங்க. உங்களோட செயல்கள முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சு பழக்கப்படுத்துறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு அதிக சவால்கள், அதே மாதிரி மனசுல இருக்கிற பதட்டத்தினால தொலை அ உங்களோட வேலையில அ கவனக்குறைவும், தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ப நீங்க அதிகமான பணிகள் இருக்கிறதுனால, சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம கவனமா கையாள வேண்டியதும் அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ உங்க குடும்பத்தில ஏற்கனவே சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அது உறவுக்குள்ள பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அ நல்லுறவு இல்லனாலும், அமைதியா நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிகமான பண வரவுக்கு சாத்தியம் இல்லை. எதுவும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. வீட்டுக்கு செ செலவுக்காகவே இன்னைக்கு வந்து அ அதிகமா கூடுதல் செலவுகள் ஆகுற மாரி இருக்கு. சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பதட்டத்த குறைங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான நாள். வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு பொன்பொருள் வாங்குற வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு எதையோ வாங்கி வீண் விரயமாகவும் வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில உள்ள போட்டி பொறாமைகள் குறையும். ஆனா, வேலை பளு அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு வெளியில இருந்து வர வேண்டிய தொகை வரும். அதே சில நேரங்கள்ல பணப்பற்றாக்குறையும் பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு செய்ய செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல பின்விளைவுகள யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு பாதகமான பின்விளைவுகளும் இல்லாம பார்க்கறது நல்லது. ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல சினிமாக்கு போறதும் நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற கவனக்குறைவு, வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா தவறுகள் எதுவும் இல்லாம வேலைகள செய்றது நல்லது. இல்லன்னா ஒரு முறைக்கு ஒரே வேலைய 2 முறை செய்ற மாதிரி ஆகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். உணர்ச்சி வசப்படாம, கோவப்படாம பேசி பழக வேண்டியது அவசியம். அ முடிஞ்சா அமைதியா ஒதுங்கி போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு செலவு முதல்லயே சொன்ன மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்படாம செலவ குறைக்கிறது அவசியம். சிக்கன நடவடிக்கை இருந்ததுன்னா சாதகமா தான் இருக்கும். அ அதே மாதிரி சந்தோஷத்துக்கான செலவுகள்னா, அதை யோசிக்காம செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் தொண்டை வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ குளிர்ச்சியான உணவுகள தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஆ பண விஷயத்திலயும் சரி, வேலைகள்லயும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சோம்பேறித்தனம் நெறைய இருக்கு. தொழில்லயும் கொஞ்சம் மந்த நிலை உண்டு. உற்றார் உறவினர்கள் வழியில வீண் பிரச்சனைகளும், வீண் செலவுகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களால அலைச்சல் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத உதவிகள் ஒரு சில நேரத்துல கிடைக்கும். அது உங்களுக்கு நெருக்கடிகள பணப்பற்றாக்குறைய குறைக்க உதவியா இருக்கு. இன்னைக்கு உங்களோட நாள மகிழ்ச்சியா, அமைதியா கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இல்லன்னா, குடும்பத்தோட முடிஞ்சா வெளியில போங்க. பசங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லதா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சிலாம் பெருசா எதுக்க வேண்டாம். அது எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட வேலைகள கவனமா, பொறுமையா செஞ்சுட்டு, எச்சரிக்கையோட உங்களோட வேலைகள ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கிறதும் நல்லது. ம். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, அ உங்களோட வேலைகள்ல செயல்பாடு உங்களோட கடமைய இன்னைக்கு தவறாம செய்ய வேண்டியது அவசியம். தள்ளி போடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா,
புரிதல் இல்லாம ஒரு நாள். இன்னைக்கு உறவினர்களோட துணையோட விவாதம் இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை, விவாதங்களை, வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுன்னு நினச்சிங்கன்னா அதை உடனே நிறுத்துறது நல்லது. த இல்லைன்னா செலவு பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் பய உணர்வும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. அமைதியாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக நாளை கொண்டு போகிறது கும்பராசிக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களோட பசங்க வழியில் நிம்மதியான ஒரு நாளாக அமையும். சில பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பயணங்கள் இருக்கு. அந்த பயணங்கள் மூலிமா எதிர்பாராத நன்மைகளும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான நவீனமான பொருட்கள் வாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட சுய முயற்சி மூலிமா பல வெற்றி வாய்ப்புகள் உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட உறுதியான அணுகுமுறை உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்குது. இனிமையான வார்த்தைகள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்குது. வளர்ச்சி நிறையவே இருக்குது. சிறப்பாக உங்களோட வேலைகளை செஞ்சு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரொஃபஷ்னலாக அணுகி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பாகவும் உண்மையாகவும் நடந்துக்கினீங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போகும். உங்களோட துணை மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது. அதன் மூலிமா நீங்களும் ரெட்டிப்பான மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போக வாய்ப்புண்டு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க மறக்காதீங்க. கூடுதல் நேரம் குடும்பத்தோட சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு மகிழ்ச்சிகரமாக உண்டு. புதுசாக சேமிக்கிற திட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பொருளாதார பாதுகாப்பும் இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குது. வரவுகளும் சரி செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இனிமையான சந்தோஷமான நாளாக தான் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அதே மாதிரி ஒரு சில கேள்வி கேட்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோவுக்கு உண்டான பலன் கமெண்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள். அது ஷார்ட்டாக தான் வரும், பெரிய வீடியோவாக வராது. இல்லைனா அப்படி நான் வீடியோவில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பெரிய வீடியோவில் போடுறேன். ஏன்னா பெரிய வீடியோவில் அவங்கவுங்க ராசிக்கு குறிப்பாக அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கே பாதி பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் ஷார்ட்டாக போடும்போது அதை பார்த்து அதை பயனடைகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.